विघ्न विनायक मूर्ति की जय। गोपिका जीवन स्मरणम गोविंद गोविंद। सद्गुरुनाथ महाराज की जय। आंजनेय मूर्ति की जय। वंशी विभूषित करात नवनीरदाभात पीतांबरादरुण बिंब फलाधरोष्ठात् पूर्णेन्दु सुंदर मुखात् अरविंद नेत्रात् कृष्णात् परम किमपि तत्त्वमहं न जाने। ஸ்ரீயப்பதியான பரம கருணாமூர்த்தியான பகவானுடைய அவதாரங்கள்ல ஞான கலாவதாரமான ரிஷபாவதார சரித்திரமானது ஐந்தாவது ஸ்கந்தத்துல பாகவதத்துல சொல்லப்படுகிறது. ரிஷபர் அப்படிங்கிற பெயருக்கு என்ன பொருள் அப்படின்னா எல்லா வகையிலையும் உயர்ந்தவர் அப்படின்னு அர்த்தம். ரிஷஜானே பாதீப்தவ் அப்படின்னு ஞானத்திலேயோ சீலத்திலேயோ புத்தியிலேயோ ஐஸ்வர்யத்திலேயோ சக்தியிலேயோ அனுகிரகத்திலேயோ யோகத்திலேயோ வித்தையிலேயோ எல்லா வகையிலையும் உயர்ந்தவராக பிரகாசிக்கிறார். 7 வயசுல தன் யோக மகிமையினால மழை பெய்யாத போது இவர் மழையை பெய்ய வச்சார் அப்படிங்கிறத பார்த்துட்டு மழைக்கு அதிபதியான இந்திரன் தன்னுடைய மகளான ஜெயந்திய இந்த பரத யோகீஸ்வரருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாள். ஜெயந்தியாம் இந்திர தத்தாயாம் உபலக்ஷணம் கர்மசமாம் நாதம் அபியுஜ்யன் ஆத்மஜானாம் ஆத்மசமானானாம் சதம் ஜனயாமாச. இப்படி கல்யாணம் பண்ணி வச்சா இவருடைய அப்பாவான நாபியானவர் வானப்பிரஸ்த தர்மத்தை அனுசரித்து காட்டுக்கு போயிட்டார். இவர் ஜெயந்தியை கல்யாணம் பண்ணிட்டு 100 மகன்களை பெற்றார். 100 மகன்கள் இந்த ரிஷபதேவருக்கும் ஜெயந்திக்கும் மகன்களாக பிறக்கிறார்கள். இந்த 100 மகன்கள்ல 9 பேர் இந்த பாரத தேசம் அப்படின்னு சொல்றமே, இதுக்கு ஜம்பூத்வீபம்னு பேர். இந்த ஜம்பூத்வீபம் 9 பாகமா அமைஞ்சிருக்கு. இதுல பாரத தேசம்ங்கிறது ஒரு வருஷம். இந்த 9 பிரதேசங்களுக்கு 9 மகன்களையும் ராஜாவா பண்ணினார். தேஷாம் கலு மகாயோகி பரதோ ஜேஷ்ட குண ஆசீத் ஏ நேதம் வருஷம் பாரதமிதி எத ஆரப்ய வியபதிசந்திஹி. இப்ப நாம இருக்கக்கூடிய இந்த பிரதேசத்துக்கு, இந்த கண்டம் இல்லை, இது ஏஷியா கண்டம். இதுக்கு ஜம்பூத்வீபம்னு பேரு சாஸ்திர ரீதியா. இது ஆப்கானிஸ்தான்லேருந்து ஆரம்பிச்சு வியட்நாம், இந்தோனேஷியா அந்த பிரதேசம் பரியந்தம் இது 56 தேசங்களை உள்ளடக்கியதா இருக்கு. புராண ரீதியா எடுத்துட்டோம்னாலும் 252 சொச்சம் ராஜ சம்ஸ்தானங்கள் இதுல இருந்திருக்கு. இந்த பிரதேசத்துக்கு ராஜாவாக பரதனை பண்றார். தமனுகாசாவர்த்த இலாவர்த்தோ பிரம்மாவர்த்த ஆர்யாவர்த்தோ மலயகேதுர் பத்ரசேனை இந்திரஸ்பிரக்னி தர்ப கீட்டகைதி நவநவதி பிரதானாக. குஷாவர்த்தன், இலாவர்த்தன், பிரம்மாவர்த்தன், ஆர்யாவர்த்தன், மலயகேது, பத்ரசேனன், இந்திரஸ்பிருக்கு, விதர்பன், கீட்டகன் அப்படிங்கிற மற்ற 8 பேர் மற்ற பிரதேசங்களுக்கு ராஜாவா பண்ணினார். பரதனால் ஆளப்பட்டதான இந்த நாட்டுக்கு பாரதம் அப்படிங்கிற பெயர் ஏற்படுறது. ஏ நேதம் வருஷம் பாரதமிதி எத ஆரப்ய வியபதிசந்தி. என்னத்தினால அப்படின்னா, கோடி வருஷம் இவன் அரசாள்றான்னு பின்னாடி சொல்ல போறது. கோடி வருஷம் இவன் ராஜாவா இருக்கான் அப்படின்னு, அதனால இவனுடைய பெயர். அதை விட ஆச்சரியம், இந்த பாரதம் அப்படிங்கிறத பெயர் பரதன் துஷ்யந்தன் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தான் சந்திரவம்சத்துல. அவனோட மகன் பரதனாயிருந்தான்.
அவனால பாரதம்ங்கிற பெயர் வந்ததுன்னு சொல்லுவார்கள். அப்படி கிடையாது, இவனாலதான் அந்த பெயர் வர்றது. இதுக்கப்புறம் இந்த பெயர் இன்னி வரையில் மாறாம இருக்கு. இதற்கு அப்புறம்தான் ஹரிச்சந்திரன் ஆண்டான். இவர் காலத்துக்கு அப்புறம் தான் ஹரிச்சந்திரன் ஆண்டார். இவர் காலத்துக்கு அப்புறம்தான் ராமபிரான் ராஜ்ய பரிபாலனம் பண்ணினது. இவர் காலத்துக்கு அப்புறம்தான் தர்மபுத்திரர் ராஜ்ய பரிபாலனம் பண்ணினது. இவர் காலத்துக்கு அப்புறம்தான் சாலிவாகனன், விக்ரமாதித்யன், ஏன் ஒரு கால் முகமதியர்கள், துலுஷ்கர்கள், இவர்களுக்கு அடுத்தது வந்த ஆங்கிலேயர்கள், இவர்கள் காலம் பரியந்தம் இந்த நாட்டோட பேரை மாத்தல்ல. சுதந்திரம் வாங்கறதுக்கு முன்னாடி இருந்த மகாகவியான பாரதியார் பாடும்போது எங்கள் நாடு பாரத நாடு அப்படிங்கிறார். இந்த இந்தியா அப்படின்னு மாத்தினது நாம தான். சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நாம மாத்தினோம். அதுவும் நாம வச்ச பெயர் இல்லை, அது எவனோ வச்ச பெயர். அது ஒரிஜினலா இந்த நாட்டுக்கு பெயர் அப்படிங்கிறது பாரத நாடு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த நாட்டுக்கு பெயர். இது என்னத்தினால வந்ததுன்னு சொல்றேன். இந்த 9 மகன்கள் 9 பிரதேசங்களுக்கு ராஜாவா பண்ணினார். அதை தாண்டி 9 மகன்கள் யோகீஸ்வரர்களா இருந்தார்கள். கவிர்ஹரிர் அந்தரிக்ஷா பிரபுத்தா பிப்பலாயனா ஆவிர்ஹோத்ரோ திரமீடா சமசா கரபாதயிதி பாகவத தர்ம தர்சனாக நம மகாபாகவதாஸ்தேஷாம் சுச்சரிதம் பகவன் மகிமோப பிரம்மிதம் வசுதேவ நாரத சம்வாதம் உபசமான உபரிஷ்டாத் வர்ணயிஷ்யாமஹா. கவிர் ஹரி அந்தரிக்ஷர் பிரபுத்தர் பிப்பலாயனர் ஆவிர்ஹோத்ரார் திரமீடர் சமசர் கரபாஜனர் அப்படின்னு 9 பேர் நவயோகிகள்னு பேர் இவாளுக்கு. இவர்களுடைய சரித்திரம் பின்னாடி ஏகாதசத்துல வரும். வசுதேவரும் நாரதரும் பேசக்கூடிய சம்வாதத்துல இவர்களை பத்தி வரும். இவர்கள் பேசினார்கள் அப்படிங்கிறது வரும் ஜனக சபையில. அப்பேற்பட்டதான உயர்ந்த கவிகள். இந்த 100 பிள்ளைகளை அடைஞ்ச அந்த ரிஷப யோகீஸ்வரர் ஒரு பெரிய யாகம் நடக்கிற சமயத்துல அங்க இருக்கக்கூடியதான எல்லாரையும் வச்சிருந்து குழந்தைகளை பார்த்து சொல்றார். திரவிய தேச கால வயஹா ஸ்ரத்த ரித்விக் தேசோபசிதைஹி சர்வைஹி அபி க்ரதுபிஹி யதோபதேசம் சதகிருத்வ இயாஜத. எல்லாத்தையுமே யாகங்களை செஞ்சு முடிச்சுட்டு இவர் சொல்றார், நான் இன்னும் 1 மணி நேரம் தான் இருப்பேன், வீட்டை விட்டு நான் கிளம்புறேன், உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றார் குழந்தைகளை பார்த்து. என்னப்பா இப்படி சொல்றேலே, 1 மணி நேரம் தான்னு சொல்றீங்களேப்பா, எங்களுக்கு இத்தனை நாள் பிறந்த ஒண்ணுமே சொல்லலையே நீங்க, என்ன நீங்க தூங்கினா நான் பொறுப்பான்னு கேட்டார். ஏன்னா இருக்கிற காலத்துல உபயோகப்படுத்திக்கணும். என்னென்ன சந்தேகம் இருக்கோ, என்ன தர்ம விஷயங்கள் இருக்கோ, என்ன தெரிஞ்சுக்கணுமோ எல்லாத்தையும் நாம பெரியவா மூலமாக தெரிஞ்சுண்டு அதை எழுதி வச்சுண்டு பின்னாடி வர சந்ததிக்கு அதை கொண்டு சேர்க்கணும். நாம அந்த எண்ணம் இருந்ததுன்னா நாம எப்படி இருப்போமா? தின்னுட்டு தூங்கிண்டு அதுவா வாழ்க்கை? நம்மளுடைய சம்ஸ்காரங்கள், நம்மளுடைய தர்மங்கள் இதெல்லவோ பரம்பரைக்கு கொண்டு சேர்க்கணும். நாம எத்தனை பேருக்கு இன்னைக்கு குலதெய்வம் தெரியல, எத்தனை பேருக்கு நம்ம மாத்திர என்ன பிரார்த்தனை ஸ்தலங்கள் எதுன்னு தெரியல. என்னென்ன ஒரு கல்யாணம்னா, ஒரு உபநயனம்னா, ஒரு மொட்டை அடிக்கிறதுன்னா எந்த கோவிலுக்கு மொட்டை அடிக்கணும்னு தெரியல, எதுல முதல்ல செய்யணும், என்ன சம்ஸ்காரங்கள். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா நமக்கு என்னன்னு பேசாம இருக்கிறது. சொல்லி கொடுக்குற பெரியவா போனதுக்கு அப்புறம் யாருமே பெரியவா ஆத்துல இல்லை, யாரை கேட்கறதுன்னு புரியலன்னா அந்த பெரியவாளாவது சொல்லி கொடுக்கணும்னு பொக்கா எழுதிக்கோ அப்படின்னாவது சொல்லலாம். அவர்கள் காலத்திலையும் படிப்பு உத்தியோகம்னு போயிட்டார்கள். அதுக்கு முன்னாடி உள்ளவர்கள் சொல்லியிருப்பார்கள், அதை காதுல போட்டு இருக்க மாட்டார்கள். இப்ப அதனுடைய விளைவு என்னன்னா, குலதெய்வம் கூட தெரியாம, பிரார்த்தனை ஸ்தலம் கூட தெரியாம, ஸ்ரார்த்தாதி காரியங்களோட சம்பிரதாயம் தெரியாம, சுமங்கலி பிரார்த்தனைன்னா எப்படி பண்ணணும்னு தெரியாம, இந்த ஒரு பழக்க வழக்கங்கள்லாம் எல்லாமே தடுமாறுறது. இதுக்கு காரணம் பெரியவர்களை நாம் உபயோகப்படுத்திக்காதது. பெரியவர்கள் இருக்கிற காலத்துல அவர்களை நாம் உபயோகப்படுத்திக்கணும்.
இவர் சொல்றார், இன்னும் 1 மணி நேரம் இருப்பேன், உனக்கு என்ன வேணுமோ அதை கேள் அப்படின்னு சொல்ல, எங்களுக்கு உபதேசம் பண்ணணும், ஞானத்தை உபதேசம் பண்ணணும் அப்படின்னு இந்த குழந்தைகள் சொல்றார். அது அழகா இவர் கிளம்பிட்டார். கிளம்புறதேவே சரீரமாத்திர பரிகிரகா அப்படின்னு தன் உடம்புல உள்ள ராஜ சின்னங்கள் எல்லாத்தையும் களைஞ்சுட்டு அவதூத சரியா யதாஜாதர்கள்னு சொல்லுவார்கள், அந்த நிலையில கிளம்புறார். கிளம்பின்றே உபதேசம் பின்னாடி தொடர்ந்தே குழந்தைகள் கேட்டு போறது. குழந்தைகளான்னு கூட்டாள். மகத் சேவாம் துவாரமாஹுர் விமுக்தே தமோத்வாரம் யோஷிதாம் சங்கி சங்கம் மகாந்தஸ்தே சமசித்தா பிரசாந்தாக விமன்யவஹ சுஹ்ருதஸ் சாதவோ யே நாயம் தேஹோ தேஹபாஜாம் நிருலோகே கஷ்டான் காமானர்ஹதே விட்புஜாம் யே தபோ திவ்யம் புத்திரகாயேன சத்வம் சுத்யேத்யஸ்மாத் பிரம்ம சௌக்கியம் துவனந்தம். இந்த உடம்பு இருக்கே, இது விஷய சுகங்களை மற்ற மிருகங்கள், நாய் நரி பன்னிகள்லாம் அனுபவிக்கிற மாதிரி உள்ள விஷய சுகங்களை அனுபவிக்கிறதுக்காக ஏற்பட்டதான உடம்பு இல்லை. நாயம் தேகோ தேகபாஜாம் லோகே. அந்த சுகங்கள்லாம் எப்பேற்பட்ட சுகங்கள் அப்படின்னு சொன்னா கஷ்டான் காமானு, கஷ்டப்பிரதான் காமானு. காமானு அப்படின்னா ஆசைகள். ஆசைகள் சுகத்தை கொடுக்கக்கூடிய ஆசைகள்னு நாம் நினைச்சுட்டு இருக்கோம். உண்மையில அவைகள் சுகத்தை கொடுக்கக்கூடிய ஆசைகள் இல்லை. கஷ்டப்பிரதான் காமானு அப்படின்னு சொன்னா கஷ்டங்களை கொடுக்கக்கூடியதான ஆசைகள். ஃபேன் இருந்தா சுகம், ஏசி இருந்தா சுகம், காஃபி குடிச்சா சுகம், டிவி பார்த்தா சுகம், கரண்ட் இருந்தா சுகம். இப்படிதானே இப்ப நாம நினைக்கிறோம். ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்க. இதெல்லாம் இல்லாம தான் 100 வருஷம் முன்னாடி பிறந்தா இருந்திருக்கா எல்லாரும். இப்ப இதெல்லாம் இல்லைன்னா, ஒரு நாள் இல்லைன்னா நமக்கு அப்படியே நரகம் மாதிரி இருக்கு. எதை சுகம் அப்படின்னு நாம் நினைச்சோமோ அதுவே நமக்கு கஷ்டத்தை கொடுக்கறதா ஆயிடுறது. காஃபியை குடிச்சா சுகம்னு நினைக்கிறோம். இன்னும் சொல்ல போனா ஒரு தலைவலி இருந்தா கூட ஒரு 1 டம்ளர் காஃபி குடு தலைவலிக்கிறது அப்படின்னு சொல்லி வாங்கி குடிச்சு தலைவலி போச்சு அப்படின்னு சொல்றோம். கொஞ்ச நாள் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா காஃபி குடிக்கலைன்னா தலைவலின்னு ஆயிடும். அப்ப நாமே நமக்குள்ளத்தை பந்தப்படுத்திக்கிறோம் வாழ்க்கையில. இது மாதிரி எந்தெந்த சுகங்களை நாம் சுகம்னு நினைச்சுண்டு அதை சேர்த்துக்கிறோமோ அதெல்லாம் நமக்கு சுகத்தை கொடுக்கறதா, பரிணாமத்துல முடிவுல துக்கத்தை கொடுக்கறதா அப்படின்னா கஷ்டப்பிரதான் காமானு, கஷ்டான் காமானு அருகத்தை விட்பூஜாமி. அப்புறம் எதற்காக இந்த ஜென்மா, எதற்காக இந்த உடம்பு அப்படின்னா தபோதிவ்யம் புத்திரகாயேன சத்வம். ஏன சத்வம் சுத்தியேத் பகவதாராதன ரூபேன தபஹா. பகவத ஆராதிக்க கூடியதான, பகவானை வழிபடக்கூடியதான தபஸ். தபஹாங்கிறதுக்கு பலவிதமான அர்த்தங்கள் சொன்னாலும் இங்க வியாக்கியானம் பண்ணும்போது பகவத் ஆராதன ரூபேன தபஹா. அந்த தபஸ்னா என்னன்னா பகவானை ஆராதிக்க வழிபடக்கூடியதான தபஸ். இறைவனை வழிபடுறதுதான் இந்த ஜென்மாவனுடைய அடையாளம், மனித பிறவியினுடைய அடையாளம். அதை செய்யலைன்னா அவன் மிருகத்துக்கு சமானம்தான். ஏன்னு சத்துவம் சுத்தியேது. அது சத்துவகுணத்தை ஆதாரமாக கொண்டதா இருக்கணும். தமோ குணமோ ரஜோ குணத்தையோ ஆதார கொண்டதா இருக்கக்கூடாது. அந்த சத்துவகுண ரூபமான ஆராதனத்தை பின்பற்றி, சத்துவகுணம்னா சாந்தம்னு அர்த்தம், அமைதின்னு அர்த்தம், ஆனந்தம்னு அர்த்தம். பிரம்ம சௌக்கியத்தை அடையணும். அனந்தமான பிரம்ம சௌக்கியம். மற்ற சௌக்கியங்கள்லாம் அந்தத்தோட கூடியது. அந்தம்னா முடிவுன்னு அர்த்தம். எல்லை உடையது. எந்த சுகத்தை எடுத்தாலும் அதற்கு ஒரு எல்லை உண்டு. எல்லை இல்லாததான சுகம் அப்படிங்கிறது பிரம்ம சுகம். அந்த சுகத்தை அடையணும். அப்படி ஒரு சுகம் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரியும்? மகத் சேவாம் துவாரமாஹுர் விமுக்தேஹே. மகான்களுடைய சேவையினாலதான் மோட்சத்தினுடைய கதவு திறக்குங்கிறார். இப்படி ஒரு சுகம் இருக்குங்கிறதே நமக்கு அப்பதான் தெரியும். ஏன்னா நாம் உலகத்துல பழகிறவர்கள் அனைவரும் உடம்பையே நான் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறவர்கள். அவர்களோடு நாம் பழகிறதுனால நமக்கும் அந்த எண்ணம் தான் வரும். சரீரம் வேறே ஆத்மா வேறே அப்படிங்கிற எண்ணத்தோட கூடின சாதுக்களோட நாம் பழகினோம்னா தான் அப்படி ஒரு ஆனந்தம் இருக்கு, அப்படி ஒரு சுகம் இருக்குங்கிறது நமக்கு புரியும்.
தமோத்வாரம் யோஷிதாம் சங்கி சங்கம். அந்த சங்கம்தான் நமக்கு மோட்சத்வாரத்தை கதவை திறக்கும். சரி, மகான்களுடைய சங்கத்தை அடையணும். சங்கம்னா சேர்க்க அப்படின்னு சொல்றேலே, யார் மகான்கள்? உலகத்துல எல்லாரும் மகான்கள் அப்படின்னுங்கிற போர்வேல எத்தனையோ பேர் இருக்கா. எத்தனை சுவாமிஜி, எத்தனை குருஜி, எத்தனை ஆச்சாரியார். இதுல யார நாம மகான் அப்படின்னு எடுத்துக்கிறது? யார் நிஜமாவே மகான் அப்படிங்கிறதுக்கு அவர் சொல்றார், 5 லட்சணம் சொன்னார். இதை நீ கவனிச்சேன்னா உனக்கு யார் மகான்னு புரியும். இதுல இவன் மகானா, இவன் மகான் இல்லையா, இவன்கிட்ட நல்ல குணம் இருக்கா, இவன்கிட்ட கெட்ட குணம் இருக்கா, இந்த விசாரங்கள்லாம் நாம பண்றதுக்கு இப்ப நான் உபன்யாசம் பண்ணல. இந்த 5 எல்லாரும் மனசுல வாங்கிக்கணும். சமச்சித்தாக, பிரசாந்தாக, விமன்யவா, சுஹுதா, சாதவோ ஏ அப்படின்னு 5 லட்சணங்களை சொல்றா. முதல்ல சமச்சித்தர்களா இருப்பார்கள். சமச்சித்தர்கள்னா சுகம், துக்கம், மானம், அவமானம், லாபம், நஷ்டம், வெற்றி, தோல்வி இவைகள்ல சமபுத்தி இருக்கும். எந்த நிலையில பார்த்தாலும் இதனால நான் துக்கப்படுறேன்னு சொல்ல மாட்டார்கள். நீங்க ரொம்ப வெயில் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டார்கள். ரொம்ப குளிர் அப்படின்னு சொல்ல மாட்டார்கள். சாப்பாட்டுல உப்பு குறைச்சல், உப்பு கூட அப்படின்னு சொல்ல மாட்டார்கள். துக்கத்தினால வருத்தப்பட மாட்டார்கள். சுகத்தினால சந்தோஷப்பட மாட்டார்கள். மானத்தினால சந்தோஷப்பட மாட்டார்கள். அவமானத்தினால துக்கப்பட மாட்டார்கள். வெற்றியினால கர்வத்தை அடைய மாட்டார்கள். தோல்வியினால துவண்டு போக மாட்டார்கள். இதெல்லாம் மகான்களுடைய லட்சணம். ஒரே மாதிரி இருப்பார். எந்த காலத்திலையும், எந்த தேசத்திலையும், எந்த சூழ்நிலையிலையும் ஒரே மாதிரி இருப்பார்கள். இது மகான்களுடைய லட்சணம். ஃபர்ஸ்ட் பிரசாந்தா. 2வது என்ன அப்படின்னா, எல்லா புலன்களும் அடங்கி இருக்கும். நமக்கெல்லாம் இப்ப இந்த க்ஷணம் உன்னை பார்க்கணும், உன்னை கேட்கணும், உன்னை சாப்பிடணும் அப்படிலாம் தோன்றது பத்தியில. அது மாதிரி புலன்களுக்கு அடிமையானவர்களாக இருக்க மாட்டார்கள். புலன்கள் கட்டுப்பட்டதாக இருக்கும். பிரசாந்தியோடு இருப்பார்கள். சாந்தி, பிரசாந்தி, அமைதியா ஆனந்தமா இருப்பார்கள். பிரசாந்தாக விமன்யவா. கோபமே வராது. நாம வரவழிக்கணும்னு முயற்சி பண்ணினாலும் அவர்களுக்கு கோபம் வராது. சில பேருக்கு 2 வார்த்தை சொன்னாலே சொல்லு கோபம் வந்துடும். சில பேரை சொல்லியே கோபத்தை வரவழிக்கலாம். தன்னால மறந்து வரத்துக்கு தான் கோபம்னு பெயர். கோபம் வந்த பிறகு அப்புறம் நிதானத்தை அடைஞ்சு தான் பண்ணது தப்புன்னு உணர்ந்தாலே பெரிய விஷயம். அது கூட சில பேருக்கு புரியாது. ஆனா இந்த இடத்துல மகான்களோட லட்சணம் என்னன்னா, கோபமே வராது அவர்களுக்கு. நீங்க வரவழிக்கணும்னு நினைச்சாலும் வராது. சுஹுதா, பிரத்யுபகார மனபேக்ஷ ஹிதகாரி சுஹுத். சுஹுத்துன்னா இந்த இடத்துல நண்பன் அர்த்தம். யாருக்கு நண்பன்? சுஹுத சர்வதேகினாம் அப்படின்னு கபிலோபதேசத்துல பகவான் சொல்றான். உலகத்துல உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் நண்பர்களா இருப்பார்கள். மனிதனுக்கு மனிதன் நண்பனா இருக்கிறதுங்கிறது விஷயம் இல்லை. எல்லா உயிரினங்களுக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தருக்கு நாம ஒரு உதவி பண்ணினா பதிலுக்கு அவர்கள் என்ன பண்ணுவார்கள் அப்படின்னு எதிர்பார்த்தோ, அல்லது அவர்கள் செஞ்சதற்கு பதிலாகவோ செய்யறது அப்படிங்கிறது வேற விஷயம். இந்த சுஹൃத்துக்கள் அப்படிங்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள்னா, எதையுமே எதிர்பார்க்காம நன்மை செய்வார்கள். உலகத்துல உள்ள எல்லாருக்கும் பதிலையே எதிர்பார்க்க மாட்டார்கள். மகாந்தஸ்தே சமச்சித்தாக பிரசாந்தாக விமன்யவா சுஹுதா சாதவா. சாதுக்களா இருப்பார்கள். சாதுக்கள் அப்படின்னா நல்லவர்களா இருப்பார்கள். சாஸ்திரங்களால காண்பிக்கப்பட்ட வழியை பின்பற்றுவார்கள். மற்றவர்களுக்கும் அந்த வழியை காண்பிப்பார்கள். ஏவாமயி சேகிருத சௌஹுதார்த்தாக ஜனேஷு தேகம் பரவார்த்தகேஷு கிருஹேஷு ஜாயாத்மஜராதி மத்சு ந பிரீதியுக்தா யாவதர்த்தாச்ச லோகே. எப்ப பாரு அவர்களுடைய மனசு எங்கிட்டதான் அன்பு செலுத்தும். கிருத சௌஹுதார்த்தாக மயீஷே கிருத. மனசு முழுக்க
பகவான்கிட்ட தான் இருக்கும். எத்தொழிலை செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் முத்தர் மனமிருக்கும் மோனத்தே அப்படின்னு தமிழ்ல ஒரு பாடல் வரதோனும், அதுக்கு மூலம் இந்த இடம்தான். ஏவா மயீஷே கிருத சௌஹிருதார்த்தா, எப்போதும் எங்கிட்ட மனசை செலுத்தினவர்களா இருப்பார்கள். என்னோட அன்பதான், எங்கிட்ட செலுத்தப்படுகின்ற அன்பதான் உண்மையா இருக்கும். ஜனேஷு தேகம்பர வார்த்தகேஷு குருகேஷு ஜாயாத்மஜ ராதி மத்சு. வெளியில நண்பர்கள்ட்டையோ ஜனங்கள்கிட்டையோ வீட்டிலேயோ மனைவிட்டையோ குழந்தைகள்கிட்டையோ யாவதர்த்தாச்சலோகே, எந்த அளவு தேவையோ அந்த அளவு பிரியத்தை காண்பிப்பார்கள். அவர்கள்ட்ட உண்மையான பிரியம் இருக்காது. ந பிரீதியுக்தா யாவதர்த்தாச்சலோகே. உண்மையான பிரியம் இருக்கான்னா இந்த இடத்துல காப்பட்டியம்னு அர்த்தம் இல்லை, பொய்யா பழகுவார்கள்னு அர்த்தம் இல்லை. சில பேர் பொய்யா பழகுவான், அன்பு இருக்கா மாதிரி பழகுவான், அதை சொல்லலை இங்க. பொதுவா இப்ப நான் ஒரு பூஜை பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், பூஜை பண்றதுக்கு எனக்கு ஒரு காரியங்கள்லாம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக செய்யற வாழ்க்கை நான் அன்பா இருக்கா மாதிரி நினைச்சா அதுக்கு பொய்ன்னு அர்த்தம். அதே சமயம் நாம் பூஜை பண்றேன், என் பூஜைக்கு இடையூறு இல்லாம இருக்கணும். உபகாரம் பண்றது ஒரு வகை, இடைஞ்சல் பண்றது ஒரு வகை. நான் பூஜை பண்றதே பெருசா டிவியை வைக்கிறது, சத்தத்தை போடுறது, போன்ல பேசுறது, ஜெபம் பண்றது, பாராயணம் பண்றது, இடைஞ்சல் பண்றது, இதெல்லாம் பண்றதும் பண்ண முடியும். இது மாதிரி பண்ணாதபடிக்கு அவர்கள்ட்ட அன்பை செலுத்துறது, தனக்கு காரியம் ஆகணும்னு அன்பை செலுத்துறது இல்லை. அந்த அளவுக்கு அவர்கள்ட்ட உனக்கு என்ன வேணுமோ பண்ணிக்கோ, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, இப்படிதான் இருக்கும். வீடு வேணுமா வாங்கிக்கோ, கார் வேணுமா வாங்கிக்கோ, நகை வேணுமா வாங்கிக்கோ, புடவை வேணுமா வாங்கிக்கோ, என்ன வேணுமோ வாங்கிக்கோ, என்ன தொந்தரவு பண்ணாது அப்படிங்கிற லெவல்ல தான் அவர்களுடைய நடத்தை இருக்கும்னா பிரீதியுக்தா யாவதர்த்தாச்ச லோகே. ஹம்சே குரு மயி பக்தா, இது அப்படி இருக்கக்கூடியவர்கள் தான் உயர்ந்தவர்கள். அது மட்டும் இல்லை, இன்னும் உயர்ந்த லட்சணங்கள்லாம் சொல்றார். இவர்கள் எப்படி இருப்பார்கள்னால் பகவான்கிட்டையும் குருட்டையும் பக்தி இருக்கும், ஆசை இல்லாதவர்களாக இருப்பார்கள். ஹம்சே குரு ஒரு 26 சாதனம் சொல்றார். இந்த லிங்க சரீரம்னு இப்ப நாம சொல்றோமே, இந்த உடம்புக்கு லிங்க சரீரம்னு பேர். இந்த சரீரத்தை நாம் அழிக்கணும் அப்படின்னு சொன்னா சித்த சுத்தி வந்தாதான் அழியும் இந்த சரீரம். வாசனா ரூபமான கர்மாவோ வாசனையோ இருக்கிற பிறந்தும் ஜென்மா உண்டு. இந்த ஜென்மாவை இல்லாம நாம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா சித்த சுத்திங்கிறது ஏற்படணும். அந்த சித்தம்ங்கிறது தான், வாசனைங்கிறது தான் லிங்க சரீரம்ங்கிற வேற ரூபத்துல இருக்கு. அதை நாசம் பண்றதுக்குள்ள சாதனமாக ஒரு 25 விஷயத்தை சொல்றார். ஹம்சே குரு மயி பக்தியானுவருத்தியா வித்ருஷ்ணயா துவந்த்வ திதிக்ஷயா ச சம்வத்ரஜந்தோர்வ்யசனாவகர்த்யா ஜிஜ்ஞாசயா தபஹேஹாதி நிவృత్யா மத்கர்மபிஹி மத்கதயா ச நித்யம் மத்தேவ சங்காத் குணகீர்த்தனான்மே நிர்வைரசாம் நோபசமேன புத்ரா ஜிஜ்ஞாசயா தேககேகாத்ம புத்தேஹ அத்யாத்மயோகேன விவிக்த சேவயா பிராணேந்திரியாத்மாபிஜயேன சத்யதிருக் சத்ஸ்ரத்தயா பிரம்மச்சரியேன சஸ்வத் அசம்பிரமாதேன யமேன வாசா சர்வத்ர மத்பாவ விசக்ஷணேன ஞானேன விஜ்ஞான விராஜிதேன யோகேன திருத்யத்யுதமத் சத்வயுக்தः லிங்கவ்யபோஹேத் குசலோஹமாख्यம் கர்மாசயம் ஹிருதயம் கிரந்திபந்தம் அவித்யயா சாதிதத பிரமத்தः அனேன யோகேன யதோபதேசம் சம்யக்ஞபோஹோ பரவேத யோகாத் புத்ராம்ச்ச சிஷ்யாம்ச்ச நிருபோர்குருர்வா மல்லோக காமோம மதனுகிரகார்த்தः இத்தம் விமன்யுஹு அனுசிக்ஷதத்ஞாத் நயோஜயேத் கர்மசு கர்ம மூடான். இப்படி ஒரு ஆச்சரியமான உபதேசங்களை 26 உபதேசங்களை சொல்றா. மேல அது
தொடரும் அது. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோ